ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழைக்கு பெருநாழி அருகே 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சூரியகாந்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். பெருநாளி அருகே 2000 ஏக்கரில் பயிரிட்டுள்ள சூரியகாந்தி, உளுந்து, கம்பு, சோளம், மல்லி உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி பலத்த சேதம் அடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டீடு அடைந்துள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருநாளி அருகே சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கிராமங்களில் உள்ள கம்மாய்கள் நிறைந்து உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ளம் பாய்ந்துள்ளது. இதில் சிம்மநாதபுரம், பொந்தமுள்ளி மற்றும் பாப்பரெட்டிப்பட்டி ஆகிய ஊராட்சியைச் சேர்ந்த பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிட்டுள்ள கம்பு, சோளம், சூரியகாந்தி, உளுந்து, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் அழிந்து நாசமாகிவிட்டன. விளைநிலங்களில் மழை நீர் தேங்கி இருப்பதால் கடலுக்கு காட்சி போல் அளிக்கிறது. வெள்ள நீர் அந்த பகுதியில் விளைநிலங்களில் அதிக அளவில் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அரசு தரப்பில் இழப்பீடு தொகை வழங்கினால் மட்டுமே அடுத்த ஆண்டு விவசாய பணியை தொடங்க முடியும். இல்லை என்றால் இந்த ஆண்டோடு எங்களது விவசாயம் முடிந்து போய்விடும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து இதற்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், இதனால் இந்த விவசாயத்துக்காக நகையை அடகு வைத்து கடன் வாங்கியும் விவசாயத்தில் ஈடுபட்டதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.